இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 11ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள். ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, துவாதசி தித்தி. ஏகாதசி முடிஞ்சது, துவாதசி. யாரெல்லாம் நிர்ஜலமாக உபவாசம் பண்ணிங்களோ, இல்லை லைட்டாக அல்பாகாரம் சாப்பிட்டு உபவாசம் பண்ணிங்களோ, இந்த நாள் முழுசாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் பாரணம் பண்ணலாம். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் சந்திரனுடைய பிரச்சனைகள் கொடுக்குமா, சந்திராஷ்டம எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக கொடுக்கும். திடீர் பிரயாணங்கள், திடீர் அலைச்சல்கள், திடீர் என்று செலவு, இது மூணும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவே பரிகாரம் தான். அதுக்கும் மேலே ஒரு நல்ல பரிகாரம் வேணும்னா சிம்பிள், நல்ல ஒரு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. அருமையாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். அது பரிகாரமாக மாறும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சுங்கிறது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க, சுதந்திரமான செலவு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நிறைய கலை பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போகக்கூடிய பிராப்தம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான கொண்டாட்டத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். இனி 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் போகி பண்டிகை, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல். லைனாக 3-4 நாள் லீவு இருக்குது. 2ஆம் இடத்துல பொதுவாக குரு வக்கரம் பெற்று சந்திரன் தொடர்பு வந்துன்னா நல்ல செலவு நடக்கும். அது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இடும்பன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரு நீல நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் தைரியத்தோடு எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா போகிறோம், எல்லாத்துலேயுமே நல்லா நடக்கும். மெயினாக கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை இந்த நாள் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. வக்கரம் பெற்றக்கூடிய குருவாக இருக்கிறதுனால, நின்ற நட்சத்திரம் ரோஹிணியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் சரி, தம்பதியர் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்துகிற மாதிரி சில பயணங்கள்லாம் இருக்கும். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமாக கடன் தொல்லைகள் அகலக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் இருக்கும். ஏன்னா ஃபேமிலிக்காகவே நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம், அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிராப்தம். நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனைனா தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சுருப்பாங்க. அது எப்படியாவது மீட் எடுக்கணுங்கிறது உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அது இன்றைய நாள் முடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக ஆண்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. செலவும் சரி சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் பிளான் பண்ணாத காரியங்கள் கூட இன்றைய நாள் முடிப்பீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் 2 கிரகங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. இன்றைய நாள் பீமசேனனை மனசார வணங்கும் பொழுது, பீமனை மனதார வணங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுமோ கரெக்டாக நடக்கும். நண்பர்கள் மூலியமாகவும் அது ஒத்துழைப்பாக மாறி கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நிறையா பணமும் உள்ளே வரும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பீமசேனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் யாருக்குன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான், இல்லத்தரசிகளுக்கு தான் இன்றைய நாள் அதிர்ஷ்டம். அதுவும் வியாபாரம் பார்க்குறவங்கெல்லாம் கிடையாது. இன்றைய நாள் வீட்டில் யார் இருக்கீங்களோ, சும்மா யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்கிறது. வக்கரம் பெற்றக்கூடிய குரு சந்திரன் நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்கிறது. சந்திரன் சுய சாரத்திலே உட்காந்துருக்கிறது. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. சும்மா உட்காந்தாலே பணம் வரும். எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் அது வரும். இதுதான் விஷயம். ஆனால் இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். பொன்னன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி எடுத்தா இன்றைய நாள் ஜெயிக்கிறது நீங்கள் தான். வெற்றி பெறுவதற்கு ஒரே லட்சியம் பயணமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கை துணையோடைய வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு வருவீங்க. உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருமே உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. எல்லாம் உங்கள் ஹஸ்பண்டோடைய சைடில் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இன்றைய நாள் மிகுந்த லாபத்தை நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் மேலே இன்றைய நாள் யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை இன்றைய நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு மன சந்தோஷம் மிக தீர்க்கமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக இருந்தாவே பிரச்சனை தாங்க. யாரையுமே அப்பட்டமாக நம்பிடுவீங்க. நல்லவன் சொன்னால் அப்படியே முழுக்க முழுக்க நம்பிடுறது, அதை மட்டும் 2 நாள் வேணாம், அப்படி பண்ணாதீங்க. எல்லாருமே ஒரே குறிக்கோளோடு உங்ககிட்ட பழகிறது கிடையாது. அதனால் 2 நாளை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த சொல்லலாம், யார் மேலே நம்பிக்கை வச்சு பணம் கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க. ஆனால் 2 நாள் உங்களுடைய ஐடியாலஜிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். அதை மட்டும் பாருங்கள். சின்ன ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கும், அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. பட் ஸ்டில் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாண டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிசீக்கிரமேவ உத்வாக பிராப்திரஸ்து, நல்ல கல்யாணம் நடக்கும், சூப்பராக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்றிருக்கிறது, சந்திரன் தொடர் வருது. நிறைய பேருக்கு நிறைய மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் ஒரே ஜனமாக இருப்பாங்க, அந்தளவுக்கு முக்கிற மாதிரி வீடு முழுக்க முழுக்க ஆட்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு சுபகாரியங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் எல்லோருக்கும் இருக்கும். அதுலேயுமே இன்றைய நாள் வந்து யாரெல்லாம் நல்லா சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ரீட் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இந்த அஜீரண கோளாறுகள் பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி எதெல்லாம் வந்து வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அந்த வேலை சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டார்ச்சர் இனிமேல் இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மனுஷன் வந்து ஒருத்தர் காலியாக போகிறாருன்னு அர்த்தம், வேறு இடத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அதனால் அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களை நியமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கணும்னா உறுதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடணும்னா உங்கள் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணணும். வக்கரம் பெற்றக்கூடிய குரு என்னென்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சங்கடம் மனசில் ஒழிஞ்சிருக்கும், அது என்னன்னு கேட்டு அதை தகுந்த மாதிரி நீங்கள் அதை சரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். பல பேருக்கு நம்பிக்கை உருவாகும், பல பேருக்கு நன்மைகள் ஏற்படும். புதிய விஷயங்களை நீங்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். குழந்தைகளுக்கு புது விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. இந்த நாள் முழுக்க முழுக்க என்ன பண்ணணும், ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உடம்பும் சரி மனசும் சரி ஃபிட்டாக இருக்கும். யசோ தைரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தைரியம் இன்றைய நாள் உங்களுக்கு வரும், குழந்தைகளுக்கும் வரும். அபாரமான நாளாக இன்றைய நாள் மாறும். பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஆசாரிகள் இருக்கீங்களோ, வியாபாரத்தில் இருக்கீங்களோ, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க வருது. அதுவும் பெண்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கையில் பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களில் யாரோ ஒருத்தர் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தேவையான பணம் தாராளமாக வந்து சேரும். நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிக்கலான்னு எண்ணம் வரும். அந்த எண்ணமும் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறது இந்த நாள் சூப்பராக இருக்கும். ஏன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு, சந்திரனும் சேர்ந்திருக்கு, சுயசாரத்தில் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, ராசி லக்னத்தில் இந்த 3ஆம் வீடு. மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வாய்மொழியாக இந்த நாள் செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா சந்திரன் அடுக்கிறதாக இருக்கணும். அதனால தான் பூஜையெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது வருணனை ஃபஸ்ட்டு ஆவாகனம் பண்ணுவோம். அந்த பலம் வேணும்ல, மனோபலம். அந்த மனோபலம் இன்றைய நாள் நன்னா இருக்க போகிறது. நிறைய பேருக்கு பிரயாணம் இருக்கும். நல்ல சந்தோஷமான இடங்களுக்கு நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில்லுன்னு இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் இன்றைய நாள் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்களுக்கு வியாபாரம் சிறந்து வழங்கும். நிறைய பேருக்கு தன பிராப்தம் இருக்கும். ஒரு பிரயாணத்தினால் சந்தோஷத்தை குடும்பத்தில் எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கு. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.